நாடி புலன்கள் உருவார் கரமும் நயவுரைகள் தேடிக் கொழிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடமாடிக் கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். கோலம் மிகுந்தொளி கூட்டி மயக்கமும் காட்டி எழும் காலம் என்றே பெரும் கற்பனைக்கே மயலாகி சால பலபல நாடகம் சார்ந்து சதாசிவமாய் ஞான திசை வெளியே படர்ந்தேங்கும் உயிரினமே கூட்டிப் பெருக்கி கழித்து வகுத்தும் கணக்கறியா பாட்டில் படுதுயராயின ஏதும் பகுத்தறியாது ஏட்டில் பெருக்கி எழுதிய எல்லாம் இலக்கியமாய் போட்டு வைப்போம். இது போதும், இது நாம் புரி தவமே. பெரியவர் திருலோகத்தை போற்றுவாரை போற்றி என் சிற்றுரையை தொடங்குகின்றேன். விழா முடிவடைய வேண்டிய நேரம். ஆகவே பல சொல்ல காமராமல் பயனில சொல்லாமல் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லுகின்றேன். முதல்ல இந்த நாடி புலன்கள் உழுவார் கரம்னு சொன்னேன் இல்லையா? தில்லோ சீதாராம் எந்த கூட்டத்துக்கு போனாலும் இதுதான் தியான ஸ்லோகமா சொல்லுவார். அவரோட நெருங்கி பழகினவர் பல பேர் இது பாரதியார் பாட்டுன்னு நினைச்சாங்க. ஏன்னா திருலோகத்துக்கு பாரதியார் மீது அவ்வளவு ஈடுபாடு, பாரதியாரும் அவ்வளவு ஆழங்காலப்பட்டவர். ஆனால் இதை பாடியவர் தேசிய விநாயகம் பிள்ளை. அதை ஏன் எடுத்து தெரிவு செய்தார்னு விளக்கம் கொடுக்கணும், நேரம் இல்லை, விட்டுரு. அடுத்தது பாரதியாருடைய பாட்டு, அது எனக்கு ஒரு தியான ஸ்லோகம். அப்புறம் சொன்னேன் கோலம் மிகுந்தொளி கூட்டி மயக்கம் காட்டின்னு ஒரு பாட்டு சொன்னேன்னு, அதுதான் திருலோ சீதாராம் பாடின பாட்டு. தலைகீழா நின்னாலும் அதை புரிஞ்சிக்க முடியாது. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த பாட்டு சொல்றேன் கேளுங்க. கோலம் மிகுந்தொளி கூட்டி மயக்கமும் காட்டி எழும் காலம் என்றே பெரும் கற்பனைக்கே மயலாகி சால பலபல நாடகம் சார்ந்து சதாசிவமாய் ஞான திசை வெளியே படர்ந்தேங்கும் உயிரினமே கூட்டி பெருக்கி கழித்து வகுத்தும் கணக்கறியா பாட்டில் படுதுயராயின ஏதும் பகுத்தறியாது ஏட்டில் பெருக்கிய எல்லாம் இலக்கியமாய் போட்டு வைப்போம். இது போதும், இது நாம் புரி தவமே. இதை தொடர்ந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிஞ்சா விளக்கம் சொல்றேன். கந்தர்வகானம் பாடினார் தில்லோ சீதாராம். இனி ஒரு காவியம் இப்படி வரப்போறது இல்லை. அத பாரதிதாசன் கூட பாடினார். பாடினோன்னா 2.25 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு நினைவிலேருந்தே பாடுறார். அசந்து போய் அட பாவி இப்படி பாடிவிட்டியே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு புரியலையான்னார். எனக்கு புரிஞ்சு என்ன ஆகணும், 4 காசு பேர வேண்டாம் இதான் சொன்னார். அது பேராதுன்னு தெரியும். என்ன கேட்டா தில்லோகமே சொல்லியிருக்கிறார் ஒரு பாட்டுல. இந்த நாட்டில் உள்ள அதிசயம் என்னன்னு கேட்டாக்க, ஒரு நல்ல கவியை பாடி ஒருத்தட்ட கொடுத்தேன்னா சன்மானம் ஏதாவது எதிர்பார்த்தாக்க கைப்பிடி அரிசி கூட கொடுக்க மாட்டாராம். நாட்டுக்குள்ளே பிடி அரிசி கூடாத பிடி அரிசி பெறாத விந்தைன்னு சொல்லுவார். சொல்றாரு. இப்ப இந்த 3 பாட்டை சொன்னேன் இல்லையா? இந்த சீதாராமுடைய பேர் ஹோதா திருலோக சீதாராம். அது என்ன ஹோதா அப்படின்னு கேட்கலாம். அதாவது யாகம் செய்ய அமர்ந்து விட்டவர் இந்த யாகம் முடியும் வரை அவருடைய பெயரால் அழைக்கப்பட மாட்டார். ராமன் இருக்கலாம், கிருஷ்ணன் இருக்கலாம், இது கூட இருக்கலாம். அவர் பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. அதான் சாஸ்திரம். எப்படி சொல்லணும்? அத்வரியு என்றோ எஜமானன் என்றோ ஹோதா என்றோ அவரை குறிப்பிட வேண்டும். ஆக திருலோகத்தினுடைய முன்னோர்கள் இந்த யாகங்கள் செய்திருக்கிறார்கள். அது குடும்பம் குடும்பமாக வரும். அந்த 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 பட்டம் வரும். அவர்கள் செய்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அது வரும். அதனால இவருக்கு அந்த பெயர் உண்டு. சரி,
இவர் என்ன யாகம் பண்ணார்? உயிர் பொருளின் அசைவனைத்தும் வரலாறாகும் சொன்னவர். இவர் எல்லாமே வரலாறு படைக்கின்றன. சொல்லெடுத்து சூக்குமத்தில் விட்டறிந்து சுட்டப்பழம் உதிர்க்கின்ற சோலை தண்டம்னு பாடியிருக்கிறார். நான் ஒன்று மாத்திரம் இப்போ ஞாபகப்படுத்துறேன் அவசரத்தில். கற்பனைக்கு எங்கே போகிறது? எனக்கு கேட்டால் வாட் இஸ் யுவர் ஏர்லியஸ்ட் மெமரி? சிந்திச்சு பார்த்தேன், தோன்றவில்லை, ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னா. கற்பனையில் சொல்லுங்கன்னா நான் என்ன கவிஞனா? கற்பனைக்கு முடியாதுன்னா. என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன், நம்ப மாட்டாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா. என்ன சொல்லுங்கன்னா, நான் எங்கள் அம்மா வயசில் ஊன் பிண்டமாக இருந்தேன். வெறும் ஊன் பிண்டம். அதில் ஒரு நாளைக்கு இந்த உயிர் தத்துவம் வந்து சுருகித்து, அது என் ஞாபகத்தில் இருக்குன்னா. சொன்னார், கேட்டா நம்ப மாட்டாங்க. முதன் நினைவு தொட்ட மூலமா செயல் ஏது என்று இதமுறை எட்டி பார்க்க இதய பாதாளம் தன்னுள் பதியுற யோகு செய்த ஆளிலை மேல், அம்மா வயது ஆளிலை மேல் துதியூர் யோகு செய்த ஆளிலை மேல் ஒரு நாள் பதிவுற கிடந்த ஊரில் வாழ்ந்துயிர் உலாயதும். அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னார். யார் சொல்ல முடியும்? பல சொல்லணும், எனக்கு நேரமே போராது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் மணிகிட்ட, இந்த ராமாயணம் பாரதம்லாம் நவாகம் சப்தாகம்னு 7 நாள் 9 நாள் நடத்தணும். அது மாதிரி திருவாரூர் நடத்த சொல்லு. செம்பருக்க வரைக்கும் பேசுறேன், 9 நாள் பேசுறேன். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த விராட் ஸ்வரூபத்தை என்னுடைய சிறு விரலில் அளந்து காட்ட முடியாது. அவர் எங்கேயோ இருக்கிறார், தொட முடியாது. இருந்தாலும் லேசா இனம் காட்டலாம். ஒரு சின்ன ஜெஸ்டர், அவ்வளவுதான் காட்ட முடியும். இப்ப இந்த பாட்டை எடுத்துங்களேன். என்ன சொல்றாருன்னா, கோலம் மிகுந்தொளி கூட்டி மயக்கமும் காட்டி நிற்க காலம் என்றே பெரும் கற்பனைக்கேன்னார். அதாவது காலம் என்பது கற்பிக்கப்பட்டது, ஆழ்ந்த தத்துவம் இது. அதாவது காலம் என்பது உண்டாக்கப்பட்டது, கற்பிக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. இது சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. முக்கியம்னா முதல்ல 5 சிவ தத்துவங்களை பேசிவிட்டு பிறகு இந்த சுத்தா அசுத்த தத்துவங்கள் 7 பத்தி பேசும்போது முதல்ல காலம்னு பேசும், அப்புறம் நியதின்னு வரும். இந்த வரிசை போகும். இந்த காலம் தோற்றுவிக்கப்பட்டது, ஆகவே இதற்கு அழிவு உண்டு என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். என் பாரதியார் என்ன சொல்லாம போவாரா? வெளிவிடு மண்ட தெளிபல தாளம் போட ஒரு பாட்டு பாடியிருக்காரு இல்லையா? அப்படியே குதிக்குமே அது. ஒரு வெளியில் இரத்த களியோட பூதம் பாட பாட்டின் அடிபடும் மொழியில் அடிபடும் மொழி கூட களித்தாடும் காளி கங்காளி சாமுண்டி அன்னை அன்னை நாடச் செய்தாள் என்னைன்னு பாடுறாரு இல்லையா? அந்த பாட்டுல என்ன விசேஷம்னா, இன்னும் அந்த ஒடுக்கம் என்கின்ற சம்ஹாரம் வரக்கூடாது. ஆனா அவசரப்பட்டு காளி அந்த காரியத்தில் ஈடுபட்டுறார். சிவனார் தோன்றி அதை தடுக்கிறார். அதுதான் செய்தி. அருமையான பாட்டு. அதை பாரதியார் சொல்றார், எரியும் கோலம் கண்டே சாகும் காலம். ஆக தோற்றுவிக்கப்பட்ட காலத்துக்கு முடிவு உண்டு. இந்த காலம் பிரகிருதி மாயா காலம் போனாலும் அதுக்கு மேல இருக்கிற சுத்த மாயா காலம் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற சிவதத்துவ காலம் எப்போதும் இருக்கும். அது தோற்றுவிக்கப்படல. இது எப்படித்தான் என்ன படிச்சாலும் எனக்கு தெரியாது. காலம் என்றே பெரும் கற்பனைக்கு மயலாகி காலத்துல தானே எல்லாம் இயங்க வேண்டும். அந்த காலத்துக்கு அவருக்கு 2 பொருள் முக்கியம். காலத்தை பத்தி பேசாத நேரம் கிடையாது. 2வது இரவை பத்தி பேசுவார். ரொம்ப முக்கியம் அவருக்கு. அவருக்கு இரவு தான் பிடிக்கும், பகல் பிடிக்காது. காரணத்தையும் சொல்றேன். 2வது அதை பத்தி பேசுவார். என்னன்னு கேட்டா, காலம் என்றே பெரும் கற்பனைக்கே மயலாகி அதுக்காக பல வேஷம் போடுறோம். என்ன பகுகிருத வேஷமா, உதர நிமித்தம், அப்படி பல வேஷங்கள் போடுறோம். சார்ந்து சதாசிவமாய் எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்படி ஆகி ஞான செய்வழியே பறந்து எங்கும் உயிரினமேன்னு இந்த உயிரினங்களை பார்த்து அவர் பதிவு கொடுறார். அந்த பாவமே
உன் வாழ்க்கை இப்படியா இருக்கணும் இல்லையா? இந்த வாழ்க்கையுடைய குதிரை விடுவிக்கிறேன்னா அந்த கணக்கை விடுவிக்க பாருங்க, உன்னால முடியாது. இந்த கணக்குல கூட்டல், பெருக்கல், வகுத்தல், என்ன கழித்தல், 4 தான் சொல்லியிருக்கு. இந்த 4 வைத்து இந்த கணக்கை நீங்க போட முடியாது. கூட்டி பெருக்கி கழித்து வகுத்தும் கணக்கறியா பாட்டில் ஆச்சா இந்த கணக்கை தீர்க்க முடியல. ஏன்? அது எப்படி சொல்ல முடியும்? கணக்கு சில மேல போக போக அப்படிதான் இருக்கும். பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் எஞ்சுவது பூர்ணம், பூர்ணத்தோடு பூர்ணத்தை சேர்த்தால் விளைவது பூர்ணம். அதே மாதிரி ஹையர் மேத்தமேட்டிக்ஸ்ல இன்ஃபினிட் மைனஸ் இன்ஃபினிட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட், இன்ஃபினிட் பிளஸ் இன்ஃபினிட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட், இன்ஃபினிட் இன்டு இன்ஃபினிட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட், இப்படி வரும். அதனால இந்த கணக்கை யாரும் போட முடியாது. இந்த ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இவருக்கு தெரிஞ்சது? இப்ப படிச்சு வரல. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. நம்மளை பின்தொடர்வது நாம் கற்ற கல்வியும் நாம் செய்த வினையுமே. வேற யாரையும் படி சொல்லக்கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவினர். வினைப்படிதான் நடக்குது. தவறவர் தபஸ்விகள் நினைவது தமை உணர்வதுவே. நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவங்க பாடுபடுவாங்க. அதனால தீதும் நன்றும் பிற பெற வாரா சொன்னவன் கணியன். கணியன்னா அஸ்ட்ராலஜர்னு அர்த்தம். ஆனா அவன் வானசாஸ்திரி. அவன் சொல்றான் உனக்கு அமைஞ்ச அந்த பிரகாரம் வருது. ஆனா பாரதிக்கு இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டா பிடிக்காது. அதுக்காக ஒரே போடு போட்டார். சோதிடம் தன்னை இகழ்ந்தார் சொன்னாரா? ஏன் சொன்னார்? அதாவது அஸ்ட்ராலஜி இஸ் குட் பட் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் பேட். பாயிண்ட். ஏற்கனவே அவன் கஷ்டப்படுறான். உனக்கு குரு நீச்சம் அவனுக்கு வைக்கணுமா? சனி விரோதி, அது பிடிக்காது. அதனால்தான் அவருடைய ஆசிஸ் முடிக்க ஒரே இது தெரியாம நீங்க ரேகையில் கனிகொள். நண்பர்கிட்ட சொல்லுவேன், பாரதியார் பாடியிருக்கார், ரேகையில் கனிகொள்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய என்ன சொல்றது, 1000 ரூபாய் பரிசு பெற்ற வித்வான் எழுதுறார். ரேகையில் கனிகொள்னா பாமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கைரேகை படிக்கிற சாஸ்திரம், அதை நீ வசப்படுத்தின. அதுக்கு மேலதான் எழுதியிருக்கிறார். சோதரன் தன்னை இப்படி சொல்லியிருப்பாரா? என்னதான் சொல்லியிருப்பார்? நல்லா கவனிக்கணும். 2 இருக்கு இதுக்கு விளக்கம். ஒண்ணு, இந்த வெயின்னு சொல்லுவோம், சில்வர் வெயின், காப்பர் வெயின், கோல்டு வெயின்னு இந்த கேவ்ஸ்ல இருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணுவோம். அதாவது கல்டிவேட் மெட்டலர்ஜின்னு சொன்னார். 2வது எல்லாருக்கும் புரியாம சொன்னா, ரேகை உள்ள கனி ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் நெல்லிக்கனி. தடக்கை நெல்லிக்கனி எனக்கு காயின்னு சொல்றாரு இல்லையா? என் தடக்கை ஆப்பிள்னு சொன்னா என்ன? ஏன் நெல்லிக்கனி? நெல்லிக்கனி ஒண்ணுதான் முழுக்க பார்க்க முடியும், உருட்டி பார்க்கலாம். மற்ற எதை வச்சாலும் ஒரு பக்கம் மறைஞ்சு இருக்கும். அதனால அது சொல்லுவாங்க. 2வது நெல்லிக்கனிய போர் மேன்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஆத்திச்சூடியிலேயே நமக்கு தகராறு இருக்கு. பாரதி ஆத்திச்சூடியிலேயே அதுலயே தகராறுனா திருலோகத்தை பத்தி கேட்கணுமா? எங்க போனாலும் முடிச்சா இருக்கும். ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னாவது தான் இன்னொன்னு பெருசா நிற்கும். சொல்ல நேரம் இல்லை. ஆனா ஒரு கருத்தை சொல்றேன். அது அவர் என்ன சொன்னார்னு கேட்டாங்கன்னா, மொழிங்கிறது என்ன? எழுத்தை வச்சுதானே வியாபாரம் பண்றோம். எழுத்தாளன்கிறோம். எழுத்தாளன், கதை கவிதை, இலக்கியத்தில் புதுமலர்ச்சி, இதெல்லாம் என்ன புது என்ற குரல் கேட்கிறது ஒரு பாட்டு பாடியிருக்கார். சொல்ல நேரம் இல்லை. சொல்றார், மொழி என்பது கவனமா கேளுங்க. மனிதன் பெற்றுள்ள வரங்களில் தலை சிறந்த ஒன்று. தனது எண்ணங்களை பிறர்க்கு உணர்த்தவும் எல்லையற்ற காலமெல்லாம் நிலை நிற்குமாறு செய்யவும் மொழி மனிதனுக்கு பயன்படுகின்றது. சொல்றார், சொற்களின் வரலாறு, சொற்களே எண்ணங்களின் சிறகுகள். இப்படி யாரா சொல்லியிருக்காங்க? சொற்களே எண்ணங்களின் சிறகுகள். பேச்சு, பாட்டு என்ற இருவித இயக்கங்கள் சொற்களுக்கு அமைந்திருக்கின்றன. சொல்றார், நேருக்கு நேர் செய்தியை விளக்குவது பேச்சு,
இது அறிவின் தெளிவுக்கு ஒரு தோற்றம். அப்புறம் சொல்றார், மனித உள்ளத்தில் அறிவுடன் உணர்ச்சி எனப்படுவது ஒன்று உண்டல்லவா? சொற்களின் பொருள் எல்லைக்குள் உணர்ச்சிகள் அடங்குவதில்லை. உணர்ச்சிகளை அப்படியே வெளியிட சொற்களுக்கு ஆற்றல் இல்லை. அதனால தான் பாரதியார் பண்ணார், சொல்ல வல்லாயோ கிளியன்னு இப்ப கேட்டார். சொற்களுக்கு ஆற்றல் இல்லை. ஆற்றல் இல்லைங்கிறத தான் கம்பன் ஐயோன்னு சொன்னான். அது வேற விஷயம். இல்லையானாலும் தங்கள் நடிப்பின் பாவனைகள் மூலமாக உணர்ச்சிகளை குறிப்பால் உணர்த்தி விடுகின்ற சொற்களின் இயக்கமே பாட்டு. பாட்டு என்பது உணர்ச்சியின் பண் வடிவம். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அப்புறம் சொல்றார், சொற்களின் பேச்சு நடையை வச்சனம் என்றும் பாட்டை அதாவது பண் ஒழுக்கை கவிதை என்றும் கொள்கிறோம். சொற்களின் வரலாறு ஆச்சரியமானது. இது என்ன பெரிய விஷயமா? நான் பள்ளிக்கூடம் போனா இதுதான் கேட்பேன். குழந்தைகள் ஏதாவது குழந்தை சும்மா ஹைஸ்கூலுக்கு போனா கூட, தம்பி எழுந்துரு, உன் வயசு என்ன? 13யா? ஒரு குரல் சொல்லு, ஏதாவது சொல்லுவான். அது வயசு என்ன? கிட்டத்தட்ட 2000. நாம இருப்போம் அவ்வளோ வருஷம்? இருக்க மாட்டோம். ஆனால் சொற்கள் இருக்கும், சரியான சொற்கள் இருக்கும். அதனால அது மாத்திரம் இல்லை, மொழிபெயர்ப்பில் வரும்போது பல சிக்கல் இருக்கு. அது அடிக்கடி நான் சொல்றேன். என்னன்னா, மலரினம் மெல்லிது காமம் அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுவர். இந்த மெல்லிதை எப்படி மொழிபெயர்க்கிறது? சாஃப்ட் என்று சொல்லலாமா? சாஃப்ட் தான் என்றாலும் கூட. டெண்டர் என்று சொல்லலாமா? டெண்டர் தான் என்றாலும் கூட. அப்ப டெலிகேட் என்று சொல்லலாமா? கொஞ்சம் நெருங்குகிறாய் இருந்தாலும் கூட. ஷட்டில் என்று சொல்லலாமா? ஷட்டில் தான் என்றாலும் கூடத்தான். அப்படின்னா சொல்லிது சொல்லி மெல்லிது 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 வள்ளுவன் சொன்ன சொல்லியது சொல்லியது சொல்லியது. அதுக்கு மேல பேச முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. ஆனா திருவள்ளுவர் எப்படி மொழிபெயர்க்கிறான்னு பத்தி நிறைய பேச இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கணந்தோறும் நாம் வாயில் போட்டு குதப்புகின்ற சொற்களிலே அவற்றின் புறவாழ்வு பொலிகின்றதுன்னார். சொற்களுக்கு அகப்புற வாழ்வுகள் உண்டுன்னு சொல்றாரு. நமக்கு தானா? கணந்தோறும் நாம் வாயிலை போட்டு குதப்புகின்ற சொற்களிலே அவற்றின் புறவாழ்வு மட்டும் பொலிகின்றது. ஆழ்ந்த எண்ணங்களை சுமந்து வருகின்ற கவிதையிலே அவற்றின் அகவாழ்வு மலர்கிறது. அப்ப சொல்ற, கவினா யாரு? சொற்களின் மர்மங்களை உணர்ந்த கவிஞர்கள் தான் சொல்லுக்கடங்காத இன்பத்தை சுட்டிக்காட்ட சொற்களுக்கு கட்டளையிட வல்லவர்கள். சொல்லுக்கடங்காத இன்பத்தை சுட்டிக்காட்ட சொற்களுக்கு கட்டளையிட வல்லவர்கள். அத்தகைய ஆற்றல்களின் ஆணையை சிறமையில் தாங்கி சொற்கள் காலம் தவறாமல் ஆடி வருகின்ற நடனமே கவிதையினர். கவிதை வேறு, செய்யுள் வேறு. செய்யுள் இருக்கலாம், பாட்டு பாடிருக்கலாம், இலக்கணப்படி சரியா இருக்கலாம். அதுல உங்களுக்கு கவிதை இருக்குங்கிற அவசியம் இல்லை. 1 முதல் 18 வரைக்கும் எழுதினா ஒரு வெண்பா கிடைக்கும். காலைமையை பாடி காமிச்சான். 1, 2, 3, 4 வரும், 18 முடியும், ஒரு வெண்பா வரும். அது கவிதையா? இல்லை. செய்யுள் என்பது சொல்ற திருலோகம், கவிதாதேவி பவனி வருகின்ற சிங்கார தேர். தேரே தேவி ஆகிடுமா? அதனால பாட்டே கவிதை ஆகிடுமா? இருந்த உரைநடையிலும் கவிதை, அதாவது பவனி வருகின்ற சிங்கார தேவி தரையில இறங்கி நடந்து வரலாம் தானே, அது மாதிரி உரைநடையில கூட கவிதை தெரிக்கலாம் தானே ஆரம்பிப்பார். அப்புறம் பார்த்தா சொல்லு மாதிரி தான் இருக்கு கடவுள் கவிதைன்னு. ஆனா என்ன சொல்றான்? கடவுள்னா என்ன, கவிதை என்ன? அவருடைய டெஃபனிஷன் பாருங்க. அவர் சொல்றார், சொல்லின் வளமெல்லாம் முருகுற்று கனிந்து கசிவந்த தித்திப்பே கவிதை. இது கவிதைக்கு. சொல்லின் வளமெல்லாம் முருகுற்று கனிந்து கசிவந்த தித்திப்பே கவிதை. கடவுள்னார் அங்கதான் விஷயம். சொல் திறம் ஓய்ந்த மோனத்திரு காட்சி போயிட்டது. சொல்லி அங்க பேசப்படாது. அதாவது அந்த இடத்துல காட்சி இருக்காரு. மாற்றம் மனங்கழிய நின்ற முறை சொல்றார். அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிச்ச 1-2 சொல்லணும். என்னன்னு கேட்டா, சீனிவாச ராகவன் பேராசிரியர் என் வீட்டுக்கு வருவதா இருந்தார். உடனே நண்பர்களை கூட்டினேன். யாராருன்னு கேட்டா, திருலம் வந்திருந்தார். ப்ரொஃபசர் MS நாடார்னு. அவர் he spoke English like the English. நம்ம பேச முடியாது, அவ்வளவு உச்சரிப்பு அப்படி இருக்கும்.
என் நண்பர் அட்வொகேட் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார், மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல் சிவராஜன் இருந்தார். எல்லாருமே இருந்தோம். வரலை. 5 மணி ஆச்சு, 5:15 ஆச்சு, வரல. 5:30 ஆச்சு. அப்போ நான் என்ன கண்டேன், தில்லவத்துக்கு தேவையான வெத்தலை சீவெல்லாம் தயார் பண்ணி ஒரு பூஜாவில் நல்ல தண்ணீரை வச்சு அவரை உட்கார சொல்லி ஒரு ப்ரோவோக் பண்ணேன், வேணும்னே பண்ணேன். அப்போ தான் சரக்கு கிடைக்கும். என்ன சொன்னேன், உங்கள் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கு, ஆனால் ஷேக்ஸ்பியர் போன்ற மகான்கள் பாடின பாட்டுக்கு அந்த அந்த அடிகளை, பாட்டுன்னா அடின்னு சொல்லணும், ஒரே நடையனா வரின்னு சொல்லணும். இதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாட்டு அடிகளை எல்லாம் சொல்லுவோம், அதை உங்களால் மொழிபெயர்க்க முடியாது. வந்ததே கோபம். சொல்ற, என்னுடைய தமிழுக்கு மசியாத கருத்தை எவனும் எந்த பாஷையிலும் சொல்ல முடியாது. என்ன ஒரு இது பாருங்க, அவ்வளவு நம்பிக்கை அது. அதாவது சுய வைப்புன்னு இல்லை, அவ்வளவு நம்பிக்கை. அப்புறம் சொன்னேன், முதல்ல நான் ஆரம்பித்தேன், ஏன்னா பிரிச்சு எடுத்து வச்சுக்கோ, நான் என்ன சொல்கிறேன்னு உடனே பதிவு பண்ணணும்னு எனக்கு உத்தரவு. நான் மேக்பெத் எடுத்தேன். மற்றது வரலாறு அது சொன்னார், டெக்ஸ்ட் சொல்லி பிரயோஜனம் இல்லை, கான்டெக்ட்டை சொல்லுனார். நடக்க சொன்னார் பாருங்க, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லணும். மேக்பெத் வெற்றியோட வரான், அவன் பின்னால் அவருடைய நண்பன் வரான், பேங்கோன்னு பேரு, அவன் வரான். 3 மாயினிகள் சேர்ந்து இருக்கு, உங்களை வரவேற்கிறது. வரவேற்கும் போது ஹெயில் மேக்பெத், அந்த 3 சேர்ந்து ஆல் ஹெயில் மேக்பெத். நீங்க பாத்தீங்கன்னா நோட்ஸ்ல போட்டிருப்பான் வெரைட்டியில, ஹெயில் மேக்பெத் செல்யூட்டேஷன், ஆல் ஹெயில் மேக்பெத் சுப்பீரியர் செல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மேக்பெத் ஷெல் பி த கிங் அப்படிங்கிறது. இன்னொன்று சொல்லுது, தி சன்ஸ் ஆஃப் பேங்கோ ஷெல் பி கிங்ஸ்ங்கிறது. உடனே என்னடா அது, நான் அரசன் ஆவேங்கிறான், ஆனால் அவன் புள்ளதான் அடுத்த அரசனாக வரவர்னு சொல்கிறான். நான் சொல்லிட்டே இருக்கேன், மறைய ஆரம்பிச்சிருது. ஸ்டே ஸ்டே ஸ்டேங்கன்னா அப்படின்னு மறைஞ்சு போச்சு. இந்த பேங்கோக்கு வந்து, என்ன நீ எவ்வளோ பெரிய வீரன், இது வந்து சுத்த மோசடி பெருவழிகள், இல்லைன்னா நீ மயங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். Earth has bubbles as water has, and these are of them. வடவா போய் நன்னா தான் எழுதியிருக்காங்க. விஷயத்தை சொல்லுங்களேன், எழுது. நீரில் குமிழி நேர்வது போல் நிலத்தில் வெடித்த மொக்குள் இவை. அடுத்த நிமிஷம் வருது, யார் செய்ய முடியும்? அதுக்கப்புறம் என்னாச்சு, நாடார் கேட்டார், என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதுவர்லேருந்து இருக்கிறார், இந்த கிழனுக்காக 1000 கப்பல்கள் போச்சு இல்லையா சொல்றார். Was this the phase that launched 1,000 ships and burned the topless towers of Ilium? இருக்கும். Was this the phase? ஹெலனுடைய ஃபேஸை பற்றி சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, 1000 நாவாய் ஆழ்கடல் உந்தவும், அணிநகர் கோபுரம் ஆறடல் உண்ணவும் செய்தது இந்த செய்யிழை முகமோன்னார். உடனே நாடா சொன்னார், செய்யல இல்லை சார், பொருளாதார பொம்பளை சொன்னாத்தானே தெரியும் எனக்கு. 1000 நாவாய் ஆழ்கடல் உந்தவும், அணிநகர் கோபுரம் ஆறடல் உண்ணவும் செய்தது இந்த சிறுக்கியின் முகமோ. அடுத்த நிமிஷம் ஆச்சா. அப்புறம் பாருங்க, அப்புறம் ராஜாக்களுக்கு ஒரு உரிமை உண்டு, டிவைன் ரைட் தியரின்னு பேரு. அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் மாதிரி ஒன்று பண்ணி வைப்பாங்க, அனாயின்ட் பண்ணுவாங்க. அதை பண்ண அப்படி பண்ண கடவுளாலேயே நிகழ்த்தப்பட்டதாக கருதப்படுகின்றதை யாரும் சிதைக்க முடியாது. இந்த ஜெயராம்கிற அட்வொகேட் என் ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், எங்க சார்நாதன் இப்படி சொல்லுவார், நாட் ஆல் தி வாட்டர்ஸ் ஆஃப் தி ரஃப் ரூட் சி கேன் வாஷ் தி பாம் ஆஃப் an anointed king அப்படிம்பாரு. சார்நாதன் சொல்ற மாதிரி சொல்றாங்க, நாட் ஆல் தி வாட்டர்ஸ் ஆஃப் தி ரஃப் ரூட் சி கேன் வாஷ் தி பாம் ஆஃப் an anointed king. அப்ப சொல்றவர் சொல்றார், மன்னன் என யான் பெற்ற மங்கள நீராட்டை மறிகடல்கள் 7 மாற்றுவதற்கில்லை. அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா, அதான் அவருடைய பெருமை. அதுக்கப்புறம்
நாடார் என்ன பண்ணார், ஆண்டனி கிளியோபாட்ரான்னு எடுத்தார். ஏஜ் கேனாட் விதர் ஹர். கிளியோபாட்ரா பற்றி சொல்றாரு, எல்லாருக்கும் தெரியுமே. நான் கஸ்டம்ஸ் டேல் ஹர் இன்ஃபினிட் வெரைட்டி அப்படின்னு அதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், காலம் அவள் எழில் காய்வதில்லை, கண்ணி இளநலம் கைப்பதில்லைன்னு. நாடார் நானும் இன்ஃபினிட் வெரைட்டி வரலையேன்னு. அது வராது, ஆனால் தமிழ் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னார். எனக்கு சொல்ல தெரியாதா, 1000 சுவை அவை அழுப்பதில்லை. இது நல்லா இருக்குன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாது. எவ்வளவு நெருங்கி பழகிருக்கேன். உடனே சொல்றேன் உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு. அப்போ உங்க கணக்கில் யாருக்கு தமிழ் தெரியும்? 2 பேர் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. என் பள்ளிய கிராமத்தில் கந்தசாமி பிள்ளைன்னு இருக்கார். இடுகாட்டில் எழுதி இறங்கற்பா அவர் இருக்கிறார். திருவிழாத்தில் பண்டித வித்வான் கோபாலயர் இருக்கார். அவர் பண்டித வித்வான். பண்டிதம் பரிசை அந்த காலத்தில் மதுரையில் நடத்துவாங்க. அதுக்கு முடிவு சொல்லுவாங்க, பேப்பரில் வரும், 60 சென்றனர் ஒருவரும் தேறிலர். யாரும் அதை தேர முடியாது. அந்த கோபாலயர் இருக்கார். சரி, நேராக கன்சாம்பிள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னாங்க. உண்டாங்க பேனா பிடிச்சிட்டு எழுத ஆரம்பிச்சார். இதை காலம் அவர்கள் காய்வதில்லை, 1000 சுவை அவை அழுப்பதில்லைன்னு அடாடாடா அற்புதம் அப்படின்னாரு. ஆனால் இப்படி ஒரு பாடலை அவர் வேறு தினசா பாடினார்னோன்னே கண்ணி இளநலம் கைப்பதில்லைன்னு கவிஞரை கொஞ்சம் திக்கு கொஞ்சம் கிட்ட வாங்கின அப்படியே கட்டிக்கிட்டேன். சரி, கோபாலையை கைவிட மாட்டாருன்னு திரியாத்துக்கு போனோம். திரியாத்துக்கு போனா இதெல்லாம் சொன்ன உடனே தம்பி கங்காரை கூப்பிட்டு எல்லாத்தையும் குறிச்சு வை, நாளைக்கு மாணாக்கருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னார். இவற்றை சொன்ன மாதிரியே 1000 சுவை அழுப்பதில்லைன்னு என்னவா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அப்படி பாடலை. அவர் பாடினது கண்ணி இளநலம் கைப்பதில்லைன்னு. எங்கேயோ போயிட்டாரு கவிஞரே, எதுக்காரங்க கூப்பி வணங்குகிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, தமிழ் அப்படி அவருக்கு ஊறி இருந்தது. தமிழ் தான் அவர் சுவாசம். ஆங்கிலத்தையும் அவருக்கு சொல்லிட்டேன். இது மாதிரி இப்படியே பேசுவேன், எனக்கு அழுக்காது. திருலோகத்தை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா சொல்லுவாங்க, பேச ஆரம்பிச்சாரா ஓயாமொழி புலவர் தான். அவ்வளவு இருக்கு, சரக்கு இருக்கு. ஆனால் நேரம் கடந்து விட்டதால் ஒரு பெருமை வாழ்க என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.